அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட ஃபேஸை எப்படி நல்லா சைனிங்காக பிரைட்டாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய தோல்லாம் ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தலையில் டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே எனக்கு அந்த கையை நான் ஸ்கின்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நேச்சுரலான ரெமிடியை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்னைக்கு டெமோவே செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நான் பச்சரிசி மாவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் தண்ணியும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிரைட்டாக சைனிங்காக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நீங்கள் தாராளமாக ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கூட இந்த ரெமிடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமிடியை எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க டெமோவை பார்க்கலாம். நீங்கள் இந்த டெமோவில் பார்த்துருப்பீங்க, நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆலுவேரா ஜெல் நிறையா இருந்ததுன்னா அந்த ஆலுவேரா ஜெல்லை எடுத்து அதையும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முகம் நமக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நீங்கள் நிறையா குடிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் நிறையா குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். நிறைய பிம்பிள்ஸ் இருக்கவங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு உங்களோட ஃபேஸை நீங்கள் கழுவிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், நம்மளோட ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிரும். நீங்கள் கண்ட க்ரீமெல்லாம் போட்டு அதனால நிறைய சைட் எஃபெக்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் தண்ணி வச்சு நல்லா ஃபேஸை கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் கழுவினாலே போதும், நம்மளோட ஃபேஸ் நல்லாயிரும். சூப்பராக இருக்கும் ஸ்கின் பார்க்குறதுக்கு. இந்த ரெமிடியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.